இன்றைக்கு வந்து 4 தொகுதிக்கு உட்பட்டது. கொளத்தூர், வில்லிவாக்கம், ராயபுரம், திருவிக நகர் 4 தொகுதிக்கு உட்பட்ட எல்லாம் தாயுள்ளத்தோடு வந்து தொண்டர்களை அரவணைச்சிக்கிட்டாரு. என்ன ஒரே ஒரு கருத்து சொன்னார்னா, எல்லாரும் போய் இமீடியட்டாக அந்த உறுப்பினர் கார்டை வாங்கிட்டு களப்பணியில் இறங்கி வேலை பார்க்க சொல்லியிருக்காரு, எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. அதனால் வந்து 2026 எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்த அதிமுக காணாத போயிடும், அடுத்தது ஆட்சியே வராதுன்னு சொன்னவங்களுக்குலாம் ஒரு பதிவை உங்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் வாயிலாக நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். 2026 மட்டும் இல்லை, 2031 அண்ணன் எடப்பாடியார் தான் முதல்வராவது உறுதி. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்காக நாங்கள் எல்லாரும் வந்து தாய் கழகத்தில் வந்து இணைஞ்சி இருக்கிற தொண்டம் பூரா அம்மா சொன்னாங்களே இந்த கழகம் 100 ஆண்டு ஆளுன்னு அந்த சொன்னதுக்கு ஆணைக்கிணுங்க இந்த ஒட்டுமொத்த தொண்டர்கள்லாம் இறங்கி களப்பணியில் வேலை பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு நாளில் வந்து தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். நாங்கள் வந்து இறங்கி ஃபீல்டில் வழங்கி அந்த 2 தொகுதி வில்லிவாக்கம், கொளத்தூர், ராயபுரம், திருவிக 4 தொகுதியும் வெற்றி கனியை பரிசையை தந்தை அண்ணன் எடப்பாடியார் கையில் ஒப்படைக்கிறோன்றது சபதை எடுத்திருக்கோம். இதில் எங்களுக்கு தொண்டர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம். இன்றைக்கி தான் எங்களுக்கு எல்லா பண்டிகையும் இருந்த மாதிரி தீபாவளி, பொங்கல் எதுவுமே எல்லாமே இன்றைக்கி வந்து நாங்கள் சேர்ந்ததுனால எங்ககிட்ட இருக்கிற பாரத்தெல்லாம் மொத்தத்தையும் இறக்கி வச்சுட்டோம் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட. அவர் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைக்கு எல்லாமே கட்டுப்பட்டு போய் எல்லாம் களப்பணியில் ஈடுபட போகிறோம். நீங்கள் எதனால் கேட்கணும் கேட்டுங்க. இப்போ நான் பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறேன். அவங்கவுங்க கட்சி என்ன சொல்லுவாங்க, அவங்கவுங்க தான் திமுக தான் வரும்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே ஃபால்ஸ் வாக்கு கமிட்மெண்ட்டு. எந்த கமிட்மெண்ட்டும் நீங்கள் நிறைவேற்றலை. நீங்கள் இப்போ 5000 போட்டோ இல்லை அதுக்கப்புறம் 2000 பணம் போட்டோ திசை திருப்பலான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த கொளத்தூர்லேயே உங்களுக்கு வந்து 10 வருஷம் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். மூணு முறை அவர் எம்எல்ஏ, 15 வருஷம். இந்த 5 வருஷம் வந்து முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அங்கே தொகுதியில் பார்த்தீங்கன்னா 4000 கோடின்னு ஒரு ஸ்கீமை போட்டார். அந்த காவாலாம் இன்னியும் மழை தண்ணியை வந்து அங்கே நிற்க தான் செய்யுது. ஏன்னா நான் கொளத்தூரில் வசிக்கிறதுனால அந்த விஷயத்த சொல்கிறேன். நான் நீங்கள் தண்ணி இன்றைக்கி ராட்சச மோட்டாரை போட்டு மழை வந்தாக்கா எல்லா இடத்துலையும் எடுத்து விட்றாங்க. அதுதான் அவ்வளோ நிலை. நீங்கள் பாருங்கள், பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, ரவுடிசம் இருக்குது, கொள்ளை எல்லாமே இருக்குது. இந்த இதில் ஆட்சியில் எத்தனை என்கவுண்டர் போட்டாங்க, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ரவுடிசம் தலை தூக்கியிருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா இந்த மீடியா வாயிலாகவும் இந்த ட்விட்டரு அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து பிராபகண்டா பண்ணுறதுனால நீங்கள் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் திமுக, 5 வருஷம் அதிமுக தான். அதில் ஒரே ஒரு சாதனையை முறியடித்தவங்க எங்கள் அம்மா மட்டும்தான். 10 வருஷம் 2வது வாட்டி ஆட்சி அமைச்சாங்க. அது பார்த்தீங்களா? அதனால் வந்து மீண்டும் எடப்பாடியார் தான் முதல்வராவது. அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. அடுத்தது எங்கள் ஆட்சி தான்.